ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் ஒர்க்கிங், அப்புறம் ஏஎன்என்னா என்ன, அதுக்கு அடுத்து வந்து அதோட கோடிங் பார்ட் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூரல் நெட்வொர்க்கோட ஒர்க்கிங் பார்ப்போம். நியூரல் நெட்வொர்க்னா என்னன்னா, நியூரல் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இதை டெவலப் பண்ணாங்கன்னா, நம்மளோட பிரைன்ல இருக்க நியூரான்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை வந்து கிரியேட்டே பண்ணாங்க. பிரைன்ஸ்ல வந்து நியூரான்ஸ் வந்து நம்மளோட பிரைன்ல இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆனது தான் வந்து ஃபுல் பிரெயினே. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க இன்புட் பார்ட் வந்து எங்க ரிசீவ் ஆகுதுன்னா டென்ட்ரைட்ஸ். அவுட்புட் வந்து எங்க வந்து இதாகுதுன்னா இந்த ஆக்சான் அப்படின்ற இதுலதான் வந்து அவுட்புட் வந்து டெலிவர் ஆகுது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹீட்டான பொருளை டச் பண்ண போறோம்னா அது ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது டென்ட்ரைட்ஸ்க்கு போகும். சுடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை விளக்குறது வந்து அவுட்புட் இந்த இடத்துலதான் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நியூரல் நெட்வொர்க்கே வந்து கிரியேட்டே பண்ணியிருக்காங்க. அதோட அந்த நியூரல் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். இன்புட் லேயர், ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர். இந்த இன்புட் லேயர்ல வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம். இன்புட்ஸ் கொடுத்த இன்புட்ஸ வந்து இது வந்து ரிசீவ் பண்ணி வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் அப்படின்னு ரெண்டு பெராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு பெராமீட்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த ரெண்டு பெராமீட்டர்ஸுமே வந்து ரேண்டமா ஜென்ரேட் ஆகுறது. நம்ம வந்து பிக்ஸ் பண்ண தேவையில்லை, அது ரேண்டமா தான் இருக்கும். வெயிட் அண்ட் பயாஸ் வந்து ரேண்டமா ஜென்ரேட் ஆகுது. இது எதுக்காகனா, நம்ம வந்து இன்புட் வேல்யூஸை வந்து அது கூட கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து இன்புட் வந்து நம்மளோட இன்புட்ல ஃபர்ஸ்ட் ரோ வந்து அதோட வேல்யூ 5 இருக்குன்னா 5 இன்ட்டு வெயிட் பிளஸ் பயாஸ் இது கூட கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். அந்த இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ்ல வருதா இல்ல நெகட்டிவ்ல வருதா அப்படின்னு வந்து செக் பண்றதுக்கு மேக்சிமமா என்ன வேல்யூ வருதோ அதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு ரெலு அப்படின்னு ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம் அந்த வேரியபிளை. இப்போ அந்த ஆக்டிவேஷனோட ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னன்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஜீரோ கம்மும் நம்மளோட வேல்யூ. இப்போ வந்து இதுல வந்து அந்த நம்மளோட வேல்யூ மைனஸ்ல இருந்தா ஜீரோ தான் அது வந்து ஃபைனலைஸ் பண்ணும். இதே நம்மளோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அந்த வேல்யூ மேக்ஸிமம் பண்ணும். ஓகே, இந்த வெயிட் அண்ட் பயாஸ் வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் அண்ட் பயாஸ் இல்லாம நம்ம வந்து நியூரல் நெட்வொர்க்ல இன்புட் கொடுத்து வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெயிட் அண்ட் பயாஸ் ஏன் யூஸ் பண்றோம்னா, வெயிட் அண்ட் பயாஸ் இல்லாம நம்ம வந்து இன்புட் அப்படியே டைரக்டா கொடுத்துருவோம்னா அதுல வந்து எந்த ஒரு கால்குலேஷனுமே நடக்காது. டைரக்டா அது அவுட்புட் லேயருக்கு போகும். அவுட்புட் லேயர்ல இருந்து அதை வந்து அப்படியே வந்து அவுட்புட்ல கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ எல்லா வேல்யூஸ்மே அதே மாதிரி கொடுக்கும்போது சேம் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அதுல எந்த பேட்டர்ன்ஸும் ஃபைண்டும் பண்ண முடியாது, அதுல எதுவும் லேர்னும் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம வெயிட் அண்ட் பயாஸ் கொடுக்கும்போது இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். வெயிட் அண்ட் பயாஸ் வந்து ரேண்டமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போது இப்போ நான் கொடுத்த ஒரு இன்புட் வேல்யூ 5, அடுத்த இதுல 10 இருக்கலாம், ஒரு வேலை 1 இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் வந்து கால்குலேஷன் சேஞ்ச் ஆகும், அதோட இம்பார்ட்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் அண்ட் பயாஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண டைம் இல்லை, அதனால நான் வந்து சாட்ஜிபிடில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நான் வந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இன்புட் லேயர், ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர் இன்புட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி வெயிட் அண்ட் பயாஸ் வந்து சிடன் லேயர்ல வந்து ரேண்டமா ஜென்ரேட் ஆகும், அதையும் சொல்லிட்டோம். ஹிடன் லேயர்ல என்ன நடக்குதுன்னா, இந்த வெயிட் அண்ட் பயாஸ் ரேண்டமா ஜென்ரேட் ஆனதும் இந்த இன்புட் இருக்குல்ல, இந்த இன்புட்டை வந்து அது வந்து நம்ம ஒவ்வொரு ரோவும் இப்போ வந்து நிறைய காலம்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு நிறைய காலம்ஸ்ல நிறைய ரோஸ் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு வேல்யூ செப்பரேட்டா எடுத்துதான் இது எல்லா கால்குலேஷனுமே பண்ணுது.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூ என்ன வேல்யூ, இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஹவுஸோட டீடைல்ஸ் இருக்கும், ஹவுஸோட சைஸ் இருக்கும், ஹவுஸோட ரூம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் ரூம்ஸ் எடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரோல வந்து 10 ரூம்ஸ் இருக்கு, செகண்ட் ரோல 5 ரூம்ஸ். இப்போ நம்ம வந்து கொடுக்கும் போது அது வந்து எதை இன்புட்டா எடுத்துப்போம்னா அந்த 10 ரூம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்த இதுல வந்து அடுத்த லேயர்னா நெக்ஸ்ட் நியூரான், ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர்ல நெக்ஸ்ட் நியூரான்ல ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்க. இந்த நியூரான்ல இன்புட் வந்து 5 10, இந்த நியூரான்ல வந்து 5, இந்த நியூரான்ல வந்து 3, இந்த நியூரான்ல வந்து 8. இந்த மாதிரி என்னென்ன இன்புட்ஸ் இருக்கோ அதை வந்து ஒவ்வொரு இன்புட்டா இங்க ஒவ்வொரு நியூரானுக்கும் கொடுக்கும். இது வந்து ஒவ்வொரு நியூரான், இது வந்து ஒவ்வொரு லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் இன்புட் லேயர், செகண்ட் லேயர் ஹிடன் லேயர், தேர்ட் லேயர் அவுட்புட் லேயர். ஆக்சுவலா நியூரல் நெட்வொர்க்ல 3 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் 3 லேயர் தான், இது எக்ஸ்ட்ராவா எந்த லேயரும் இல்லை நியூரல் நெட்வொர்க்ல. 3 லேயர்ஸ்னா இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். நீங்க நல்ல யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் நியூரல் நெட்வொர்க்ல 3 லேயர்ஸ் தான். இந்த 3 லேயர்ஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஹிடன் லேயர்ல என்ன நடக்குதுன்னா இந்த இன்புட்ஸ் அதுக்கடுத்து இந்த இன்புட்டை வந்து வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பயாஸ் தான், இதை வந்து பயாஸ் கூட பிளஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஹிடன் லேயருக்கு இதுதான் ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இன்புட் வேல்யூ கூட வெயிட்டை வந்து மல்டிப்ளை பண்றோம், வெயிட்டை மல்டிப்ளை பண்ண அந்த வேல்யூ வச்சு பயாஸோட பிளஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபார்முலா ஃபைனலா என்ன வேல்யூ வருதோ அது வந்து ரெலு கூட நம்ம வந்து ரெலு வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸை வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்காக தான் நான் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கிரேடியன்ட் டிசன்ட் அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா சொல்லி தந்தாதான் உங்களுக்கு புரியும். முதல்ல நான் இந்த ஒர்க்கிங்க சொல்லி தரேன் எப்படி, ஏன்னா நம்ம கோடிங் பார்ட் போனோம்னா முதல்ல பேசிக்கா நியூரல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால நான் இந்த பேசிக் திங்ஸை நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இந்த டீட்டெயில்டா பார்ப்போம். ரெண்டும் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா வேல்யூ ஃபைனலைஸ் பண்றதுக்காக மட்டும்தான். நம்ம அடுத்து அவுட்புட் லேயருக்கு கொண்டு போறதுக்காக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து இதுதான், மேக்ஸ் ஆஃப் 0, x. இந்த எக்ஸ்ன்ற இடத்துல வந்து இங்க வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூ தான் வந்து இங்க வரும். ஸோ இந்த இது மேக்ஸிமமா பாசிட்டிவ் வேல்யூ வந்தா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 வந்ததுன்னா மேக்ஸிமம் ஆஃப் 10 ரெண்டு ஈக்குவல் டு 10 அதுதான் வரும்.